ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்லு கருப்பட்டி. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நீங்கள்? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிரட்டை யூஸ் பண்ணி உண்டியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் வீட்டில் இருக்க குட்டி குழந்தைங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். எல்லோரும் உங்கள் வீட்டில் இருக்க குட்டி குழந்தைங்களுக்கு மணி சேவிங்ஸ்னால் என்னென்னு சொல்லிக் கொடுங்க. டெய்லி மணியை சேவ் பண்ண சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி நீங்களும் உண்டியல் செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. அவங்கள மணியை சேவ் பண்ண சொல்லி அவங்களோட மணி சேவிங்ஸ் பழக்கத்தை வளர்த்து விடுங்க. நான் இன்றைக்கி ஒரு சிரட்டை தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். கத்தி யூஸ் பண்ணி லைட்டாக சுரண்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிலாம் சுரண்டணும்லாம் அவசியம் இல்லை. லைட்டாக சுரண்டினாலே ஃபுல்லாக வந்துடும், நல்லா க்ளீன் ஆயிரும். இப்போ உள்ளேயும் வெளியேயும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அதை க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ சர்ஃபெக்சல் டப்பா எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்கெட்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். மாதிரி நீங்களும் வேஸ்ட் அட்டைப்பெட்டி எதுவும் இருந்தால் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ மார்க் பண்ணி வச்சதை சுற்றியும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேங்காய் சிரட்டையை வச்சுட்டு அதுக்கு மேலே இப்போ எக்ஸஸாக இருக்குதுல்ல அதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காசு போகிறதுக்காக லைட்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சிரட்டையோடு சேர்த்து வச்சு ஒட்டிக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி அட்டையும் சிரட்டையும் ஒட்டியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு அட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரவுண்டாக. அந்த அட்டையையும் இப்போ ஃபெவிகால் அப்ளை பண்ணி நான் சேர்த்து வச்சு இப்போ ஒட்டிக்க போகிறேன். ஒட்டிட்டால் நல்லா நின்றும். ஃபெவிகால் அப்ளை பண்ணி தான் நான் ஒட்டியிருக்கேன். இப்போ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுத்திருக்கேன். நம்ம மோல்டு பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். இது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். தம்பியோட கை கால் பண்ணுறதுக்கு மோல்டு பண்ணுறதுக்கு நான் இதான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் மீதி இருக்கிறத இப்போ 4 ஸ்பூன் இதில் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி இதில் நம்ம பண்ணிக்க போகிறோம். இப்போ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை இப்போ இந்த மாதிரி நல்லா நான் சுற்றி அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். போட்டுறதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ 4-5 மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ரிப்பன் கலர் பேப்பரை நான் சுற்றியும் ஒட்டிக்க போகிறேன். எக்ஸஸாக இருக்கிறத பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் கீழே வரைக்கும் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி நான் ஒட்டி வைக்க போகிறேன். ஒட்டிட்டு நான் உங்ககிட்ட எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இதுதான் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி நான் ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நான் பஞ்ச் பண்ணி எடுத்து வச்சதை இப்போ சுற்றி ஒட்ட போகிறேன். இப்போ இந்த மாதிரி தான் பஞ்ச் பண்ணி எடுத்து வச்சதை நான் சுற்றி ஒட்டி வச்சுருக்கேன். இதே மாதிரி நான் கீழே வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறேன். இப்போ கீழே வரிசையிலையும் இதே மாதிரியே நான் பிங்க் கலரில் பஞ்ச் பண்ணி எடுத்து வச்சதை ஒட்டிக்கிறேன். அதே மாதிரியே நம்ம க்ரீன் கலருக்கும் நம்ம ப்ளூ கலர் வர மாதிரி ஒட்டிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரியே நம்ம அழகாக பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம காயின்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இது ஃபுல்லானதும் நம்ம இதை அட்டையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். திரும்பியும் இந்த அட்டையை இதே மாதிரி ஒட்டி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.